نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ قال لقمان لابنه وهو يعظه يا بني لا تشرك بالله إن الشرك لظلم عظيم صدق الله العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் இன்று தராவீஹில் 21வது ஜுஸ் வரை நாம் கேட்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்று ஓதப்பட்ட பல சூறாக்களில் ஒரு சூரத்துல் லுக்மான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உபதேசங்களை அல்லாஹ் அந்த சூறாவில் குறிப்பிடுகிறான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபியா அல்லது அல்லாஹ்வினுடைய இறைநேசரா என்பதில் கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. அதிகமான தஃசீர்களில் அவர் ஒரு அல்லாஹ்வினுடைய இறைநேசர், அல்லாஹ்விடத்தில் ஹிக்மத்தான விஷயங்களை நிறைய பெற்றவர்கள், அது போன்ற உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தவர்கள் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம், கண்ணியத்திற்காக அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்கிறோம். ஆனால் நபி இல்லை என்பதாக தஃசீரில் பதிவு செய்கிறார். லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நிறைய உபதேசங்கள் அவர்களுடைய இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக அவர்கள் தனது மகனுக்கு செய்யக்கூடிய உபதேசத்தை அல்லாஹ் வரிசையாக குர்ஆனில் வரிசைப்படுத்தி காண்பிக்கின்றான். இங்கு சொல்வதனுடைய நோக்கம் என்ன? ஒவ்வொரு பெற்றோர்களும் பிள்ளைகளை எந்த விஷயத்தில் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உபதேசம் செய்தார்களோ, எந்த அறிவுரையை சொன்னார்களோ, அப்படிப்பட்ட அறிவுரைகளை உபதேசங்களை சொல்லி வளர்ப்பது பெற்றோர்களுக்கு மிக முக்கியமான கடமை என்பதை அல்லாஹ் இந்த சூறாவின் மூலமாக, உபதேசங்கள் மூலமாக அல்லாஹ் நமக்கு எடுத்து காண்பிக்கின்றான். முதலாவதாக அவர்கள் செய்த உபதேசம், இது قال لقمان لابنه, மகனிடத்தில் சொன்னார்கள், யா புனை, எனதருமை மகனே, லா துஷ்ரிக் பில்லாஹ், வாழ்க்கையில் எந்த தருணத்திலும் அல்லாஹ்விற்கு இணை வைத்து விடாது, ஷிர்கை செய்து விடாது. பிள்ளைகளுடைய மனதில் ஆழமாக ஈமானை பதிய வைக்க வேண்டும். ஷிர்கினுடைய அது எந்த அளவிற்கு மோசமானது, அது எந்த அளவிற்கு வெறுக்கத்தக்கது என்ற விஷயங்களை பிள்ளைகளுடைய மனதில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும். சஹாபாக்களுடைய சரித்திரங்கள் எப்படியெல்லாம் இந்த ஈமானை தாங்கி பிடித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா, அபூதர்ரே, உம்மை துண்டு துண்டாக வெட்டப்பட்டாலும் தீயில் எரிக்கப்பட்டாலும் ஈமானை விட்டு விடாதே. வீடுகளில் சஹாபாக்களுடைய சரித்திரங்கள் வாசிக்கப்பட வேண்டும். சஹாபாக்கள் எப்படியெல்லாம் ஈமானுக்காக தியாகம் செய்திருக்கிறார்கள். அந்த ஈமானை ஆழமாக உள்ளத்தில் பதிய வைத்து விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகள் இன்ஷா அல்லாஹ், ஒருவேளை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், பெரும் பாவங்களில் வேண்டுமானால் அவர்கள் சிக்கிக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் சிறுபிராயத்தில் ஈமானை ஆழமாக பதிய வைத்ததற்கு பிறகு மௌத்து வரையிலும் அவர்கள் ஈமானை விட்டு சருக மாட்டார்கள், ஈமானை விட மாட்டார்கள். எந்த ஒரு சூழ்நிலையாக இருக்கட்டும், ஈமானில் உறுதியாக இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஈமானை, யகீனை, அல்லாஹ்வின் மீதுள்ள அந்த நம்பிக்கையை பிள்ளைகளுக்கு முதலாக சொல்லித்தர வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள். உங்களுடைய பிள்ளைகள் பேச ஆரம்பித்து விட்டால் முதல் வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை சொல்லிக் கொடுங்கள். அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் யாரும் அல்ல.
முதல் வார்த்தை பிள்ளை அல்லாஹ்னு சொல்லணும். அல்லாஹ்வினுடைய வார்த்தை நாவில் வர வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது வர வேண்டும். எதையோ சொல்லி தர்றோம். சங்கை மிக்கவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய பிள்ளைகள் பேச ஆரம்பித்தால் அவர்களுடைய நாவில் முதலாக கலிமாவை வர வேண்டும். கலிமாவை சொல்லிக் கொடுங்கள். உள்ளத்தில் ஈமானை பதிய வையுங்கள். ஈமானை எப்படியெல்லாம் பல சோதனைகளுக்கு மத்தியில் சஹாபாக்களும் முன்னோர்களும் தக்க வைத்தார்கள் என்பதற்கு எத்தனையோ சம்பவங்கள் இருக்கிறது. சின்ன பிள்ளைகளுக்கு அந்தந்த பேய் கதைகளை சொல்றதுக்கு பதிலாக பயமுத்துறதுக்கோ எதுக்கோ எத்தனையோ கதைகள் சொல்றோம் இல்ல. பிள்ளைகளுக்கு சஹாபாக்களுடைய சரித்திரங்கள் சொல்லித்தர வேண்டும். பிள்ளைகளுக்கு ஃபிரௌனிடத்தில் வேலை செய்த பெண்மணி, அந்த பெண்மணியினுடைய ஈமான் எப்படி இருந்தது, நீளமான சம்பவம் சொல்லித்தர வேண்டும். பிள்ளைகளுக்கு நிறைய சம்பவங்கள் தெரியணும். சஹாபாக்களை பற்றி பிள்ளைகள் அறிய வேண்டும். அதற்காகத்தான் வீடுகளில் ஒரு நேரத்தை குறிப்பிட்டு சஹாபாக்களுடைய சரித்திரங்கள், ஹதீஸ்கள் இதை படிக்குமாறு ஏன் சொல்லப்படுகிறது? நம்முடைய வீட்டில் ஒரு அழகான ஒரு கட்டமைப்போடு தீனுடைய சூழ்நிலை வீட்டில் உருவாக வேண்டும் என்பதற்காக. முதல் விஷயம், நம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலே ஆணித்தரமாக ஈமானை பதிய வைப்பது பெற்றோர்களுடைய கடமை. இரண்டாவது, அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். குறிப்பாக தாய் எவ்வளவு சிரமத்திற்கு மத்தியில், வஹ்னன் அலா வஹ்னின், சிரமத்திற்கு மேல் சிரமம், அதை தாங்கி அந்த பெண் பிள்ளையை பெற்றெடுக்கின்றாள். அனிஷ்குர்லி வலிவாலிதை, அல்லாஹ் சொல்கிறான், எனக்கும் நன்றி செலுத்துங்கள், பெற்றோர்களுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். பெற்றோர்களுக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதாக பிள்ளைகளுக்கு சிறுபிராயத்திலிருந்து நாமும் சொல்லித்தர வேண்டும். குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்கிறதோ அதை சொல்லி வளர்க்க வேண்டும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அடுத்து சொன்னாங்க, எனது அருமை மகனே, எந்த காலத்திலும் பெரும் பாவங்கள் செய்து விடாதே, பெரும் பாவங்களின் பக்கம் சென்று விடக்கூடாது. இதெல்லாம் சொல்லி வளர்க்க வேண்டும். பெரிய பாவங்கள் என்னென்ன, ஹதீஸிலே எத்தனையோ பெரும் பாவங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டியலிட்டு காண்பிக்கின்றார்கள். இதெல்லாம் பெரும் பாவங்கள், பெரும் பாவங்களின் பக்கம் செல்லக்கூடாது. இதெல்லாம் பேசுவதற்கு எங்களுக்கு எங்கு நேரம் இருக்கிறது? பேச வேண்டும் பிள்ளைகளிடத்திலே. தீனுடைய பெரும் பாவங்கள் என்ன, அதை விட்டும் எந்த அளவிற்கு விலகி இருக்க வேண்டும் மகனே, எனதருமை மகளே என்பதாக வீட்டில் நேரம் கொடுத்து பிள்ளைகளுக்கு தர்பியத்து செய்வது பெற்றோர்களுடைய கடமை. சொன்னார்கள் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம், பெரும் பாவங்கள் செய்து விடாது. இன்தகு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தல், ஒரு சின்ன துரும்பு, ஃபிஸ் ஸமாவாதி, வானத்தில் இருந்தாலோ, அவ் ஃபில் அர்தி, பூமியில் இருந்தாலோ, அவ் ஃபி ஸஹ்ரத்தின், ஒரு பெரிய பாறைக்குள் இருந்தாலும் அல்லாஹ் அதையும் கொண்டு வந்து விடுவான். நீ மறைவாக ஒரு பாவத்தை செய்துவிட்டு யாருக்கும் தெரியவில்லை என்று நீ இருக்க வேண்டாம். நிச்சயமாக அல்லாஹ் அதை முன்னால் கொண்டு வருவான். உலகத்தில் ஒருவேளை அல்லாஹ் உன் மீது இறக்கப்பட்டு உன்னை மறைத்தாலும் கியாமத்தில் அனைத்து மக்களுக்கு முன்னால் உன்னுடைய பாவங்கள் காண்பிக்கப்படும். என்னென்ன பாவங்கள் செய்திருக்கிறாய், அனைத்து பட்டியலும் உனக்கு முன்னால் வரும். மகனே, பெரும் பாவங்கள் செய்யாது. அடுத்து சொன்னார்கள், யா புனைய அகிமிஸ் ஸலா, மகனே தொழுகையை விட்டு விடாதே. தொழுகையுடைய விஷயத்தில் பிள்ளைகளிடத்திலே நாம் அலட்சியமாக நடந்து கொள்ளக்கூடாது. சரி, தொழுதுக்குவாங்க, பிறகு எடுத்துக் கொள்ளுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ், 7 வயதாகிவிட்டால் தொழும்படி சொல்ல வேண்டும். 10 வயதாகி தொழவில்லை என்று சொன்னால் அவர்களை அடித்து தொழும்படியாக ஏவுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை. பெற்றோர்கள் பேணுதலாக இருந்தால் பிள்ளைகளை இந்த தர்பியத்தில் நம்ம கொண்டு வர முடியும். ஒரு மனிதர் நல்ல தீனுடைய விஷயத்தில் ஆர்வம் உள்ளவர், பல ஆண்டுகள் வெளிநாட்டில் இருந்து விட்டு வந்தார், நல்ல தீன் ஆர்வம் உள்ளவர், நல்ல தாடி, நல்ல தொழுகை, இபாதத்து, முசாஃபஹா செய்து அழுகின்றார்.
இத்தனை வருடங்கள் இப்படியெல்லாம் நாம் சம்பாதித்து வீட்டுக்கு அனுப்பி கொண்டிருந்தேன். என்னுடைய பிள்ளைகளை நான் செல்போன் மூலியமாக அறிவுரைகளை சொல்லிக் கொண்டிருப்பேன். வீட்டிற்கு வந்த பிறகுதான் தெரிகிறது என்னுடைய பிள்ளை +2 படித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் அவன் ஃபஜ்ர் தொழுகைக்கு எழுவதில்லை. தொழுகையில் அவன் அசட்டை காண்பிக்கின்றான். தொழுகையில் அவன் பொடுபோக்காக இருக்கிறான். ஏன் இந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்தோம்? ஏன் நான் அங்கிருந்து என்னுடைய பிள்ளையை தர்பீத்து செய்ய முடியவில்லையே? அந்த எல்லையை, அந்த கட்டத்தை அவன் தாண்டி விட்டானே, என்னுடைய வாழ்க்கையை நான் வீணடித்து விட்டேனோ என்பதாக ஒரு மனிதர் அழுகின்றார். உண்மையில் பிள்ளைகள் அந்தந்த வயதில் அவர்களுக்கு அதற்குண்டான தர்பியத்தை கொடுக்க வேண்டும். அகிமிஸ் ஸலா, மகனே தொழுகையை ஒரு காலம் விட்டு விடாதே. மகனுக்கு உபதேசம் செய்தார். அடுத்து சொன்னார்கள், வஅமுர் பில் மஅரூஃப் வன்ஹா அனில் முன்கர். மகனே நல்ல விஷயங்களை ஏவிக்கொண்டே இருப்பீராக, பாவங்களை தடுத்துக் கொண்டே இருப்பீராக. வஸ்பிர் அலா மா ஸாபக். சில சிரமங்கள் வரும். நல்லதை ஏவி தீமையை தடுக்கும் பொழுது சில எதிர்ப்புகளும் வரலாம், சில சிரமங்களும் வரலாம். வஸ்பிர் அலா மா ஸாபக், வரக்கூடிய சிரமங்களை பொறுத்துக் கொள்வாயாக. இன்ன ذلك மின் அஸ்மில் உமூர். சபுர் செய்வது என்பது உறுதிமிக்கவர்களுடைய செயல்களில் ஒன்று. பிள்ளைக்கு படிச்சு கொடுத்தார், நல்ல விஷயத்தை ஏவணும். மக்களிடத்தில் நல்ல விஷயங்களை எடுத்து செல்ல வேண்டும். எதையோ பேசுறோம். ஒரு வாலிபனை அழைத்து போனை பற்றி கேட்டால் அவன் மணிக்கணக்கிலே பல விளக்கங்களை சொல்கின்றான். பைக்குகளை பற்றிய விளக்கங்களை சொல்கின்றான். அல்லாஹ்வை பற்றி கேளுங்க. அல்லாஹ்னா யார்? உங்களால ஒரு 10 நிமிஷம் சொல்லுங்கன்னு சொன்னா 10 நிமிடம் என்னுடைய ரப்பு யார் என்று சொல்ல முடியுமா? சங்கை மிக்கவர்களே, நாங்கள் அவர்களுக்கு நல்லதை ஏவ தவறிவிட்டோம். நல்லதை ஏவுவது அல்லாஹ்வினுடைய கட்டளை. நல்ல விஷயங்களை ஏவிக்கொண்டே இருக்க வேண்டும். எங்காவது பாவங்கள் நடந்தால் தீமையை தடுப்பது நம் மீது கடமை. யாரோ ஒரு சிலர்கள் செய்கின்றார்கள், கடந்து விட்டு செல்ல முடியாது. கியாமத்தில் அனைவர்களும் விசாரிக்கப்படுவார்கள். நாமும் அந்த குற்றத்திற்கு ஆளாகுவோம். நீங்க தடுத்தீங்களா? அல்லாஹ் கேட்பான். ஒரு பாவம் நடக்கிறது, செய்தி காதுக்கு வருகிறது, இருந்தாலும் நிம்மதியாக நம்முடைய வியாபாரம், நம்முடைய தொழில், என்னுடைய வீடு, என்னுடைய தூக்கம், என்னுடைய உணவு என்று இருந்து கொண்டிருந்தால் அல்லாஹ் எப்படி கேள்வி கேட்காமல் இருப்பான்? நிச்சயமாக உள்ளத்தில் ஒரு கவலை வர வேண்டும். ஒரு பாவம் நடந்தால் அந்த பாவத்தை எந்த ரீதியில் தடுக்க முடியும், அதற்குண்டான முயற்சி செய்யப்பட வேண்டும். நல்ல விஷயங்களை ஏவிக்கொண்டே இருக்க வேண்டும். இது அல்லாஹ்வினுடைய கட்டளை. நபி ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மகனுக்கு உபதேசம் செய்கின்றார்கள். மகனே, நல்லதை ஏவி தீமையை தடுத்துக் கொண்டே இருப்பீராக, மேலும் சபரோடு வாழ்வீராக. அடுத்து சொன்னார்கள், வலா துஸாஇர் ஹத்தக லின்னாஸ். மகனே, மக்களிடத்தில் பேசும் பொழுது முகத்தை சுளிக்காதே, இன்முகத்தோடு பேசு. பேசக்கூடிய தர்பியத்தை சொல்லிக் கொடுத்தார். மக்களிடத்தில் இன்முகத்தோடு பேசுவாயாக. அடுத்த ஆயத்தில் வருகிறது, வக்தும் மின் சௌத்திக், பணிவோடு பேசுவாயாக. பெற்றோர்களாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சப்தத்தை உயர்த்தாதே, பணிவோடு பேசு, இன்முகத்தோடு பேசு. பேசக்கூடிய முறையை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லித்தர வேண்டும். எப்படி பேசணும்? மகனுக்கு சொன்னார்கள், வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா. மகனே, பெருமையோடு நடக்காதே. பெருமை என்பது அல்லாஹ்விற்கு பிடிக்காத ஒன்று. பெருமை அடிப்பவர்களை அல்லாஹ் விரும்புவதில்லை. உன்னுடைய உள்ளத்தில் பெருமை வந்துவிடக் கூடாது, பெருமை வரக்கூடாது. அல்லாஹ் உனக்கு சில திறமைகளை தந்திருக்கலாம், செல்வத்தை தந்திருக்கலாம். எந்த காலத்திலும் பெருமை என்பது அது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தானது. உன்னிடத்தில் பெருமை வந்துவிடக் கூடாது. பெருமையை பற்றி தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்தார்கள். எப்படி பேச வேண்டும் என்ற விஷயத்தில் உபதேசம் செய்தார்கள். அடுத்து சொன்னார்கள், வக்ஸித் ஃபீ மஷ்யிக். நடக்கும் பொழுது மகனே, பணிவோடு நடப்பாயாக, பெருமையோடு நடக்காதே, அகம்பாவத்தோடு நடக்காதே என்பதாக நடக்கக்கூடிய முறையை சொல்லிக் கொடுத்தார்கள். பேசக்கூடிய முறையை சொல்லிக் கொடுத்தார்கள். பெருமையோடு இருக்க வேண்டாம் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். அதே போன்று மேலே சொல்லப்பட்ட ஷிர்க்கை செய்ய வேண்டாம், பெரும்பாவங்களை செய்ய வேண்டாம், தொழுகை நிலைநிறுத்துவீராக, நன்மை ஏவீராக, தீமை தடுப்பீராக. இதுவெல்லாம்
லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு செய்த அறிவுரை இது அவர்களுக்காக செய்யப்பட்ட விஷயம் அல்ல. அல்லாஹ் குர்ஆனில் ஏன் பதிவு செய்கிறான்? குர்ஆன் என்பது கியாமத்து வரையிலும் உள்ள மக்களுக்கு உபதேசம். ஒவ்வொரு பெற்றோர்களும் இந்த விஷயத்தை என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லியிருக்கின்றேனா, இந்த விஷயத்தை நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு அறிவுறுத்தி இருக்கின்றேனா என்பதாக நாங்கள் ஒரு கணம் சிந்திக்க வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் வயதை கடந்து விட்டாலும் சொல்வதொன்றும் தவறல்ல, சொல்ல வேண்டும், சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நல்ல விஷயங்களை அவர்கள் என்ன நினைத்தால் என்ன, ஒரு வயதை கடந்து விட்டார்கள் எப்படி சொல்வது என்றெல்லாம் யோசிப்பதில்லை. அல்லாஹ்வினுடைய கட்டளை, அல்லாஹ் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக நமக்கு சில விளக்கங்களை அல்லாஹ் தந்திருக்கிறான். பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களை உபதேசங்களை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கின்றான், வதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். உபதேசம் செய்து கொண்டே இருப்பீராக, உங்களுக்கு மத்தியில் நல்ல விஷயங்களை பரிமாறிக்கொண்டே இருங்கள். நல்ல விஷயங்களை பரிமாறிக்கொள்வது தன்ஃபஉல் முஃமினீன், முஃமின்களுக்கு பலன் தரும் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். சொல்லி பார்த்துட்டோம் கேட்கல, சொல்லி விட்டுற முடியாது, சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான் தன்ஃபஉல் முஃமினீன், நிச்சயமாக முஃமின்களுக்கு நல்லுபதேசம் என்பது பலன் தரும் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அந்த அடிப்படையில் நம்முடைய பிள்ளைகளை அழகான முறையில் தர்பியத்து செய்யக்கூடிய மிக முக்கியமான பொறுப்பு அல்லாஹ் நமக்கெல்லாம் தந்திருக்கிறான். தாய்மார்களுக்கும் தந்திருக்கிறான், பெரியவர்களுக்கும் தந்திருக்கிறான். அனைவர்களும் அந்த விஷயத்தில் கவலைப்படுவோம் என்று சொன்னால் அழகான ஒரு வாலிப சமூகத்தை, அழகான சிறார்களுடைய அந்த சமூகத்தை நம்மால் உருவாக்க முடியும். இறையச்சம் உடையவர்களாக, தக்வா உடையவர்களாக, தொழுகையில் அவர்கள் ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக நம்மால் அவர்களை உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு, உபதேசத்தோடு அல்லாஹ்விடத்தில் துஆவும் கேட்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய பிள்ளைகளை நமக்கு அல்லாஹ் கண் குளிர்ச்சியாக ஆக்கி சாலிஹான பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை, பேர பிள்ளைகள் அனைவர்களையும் சந்ததிகளை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.